அதாவது சாவித்ரி அப்படிங்கிற தேவிக்கு 3 விதமான வடிவங்கள் உண்டு. ஒன்றும் 3 வேளையிலையும் நாம 3 விதமாக அந்த தேவியை வழிபடணும்னு பரம்பரையில இருக்கு. காலையில நாம சந்தியாவந்தனம் பண்றோம் அப்படின்னா, சந்தியா தேவியை வழிபடுறோம் அப்படின்னா, அப்படி தெளிவாவே சொல்லிடுவோம். சந்தியா தேவியை வழிபடுறோம் அப்படின்னா இப்படி சொல்லணும்: காயத்ரி ரக்தவர்ணா பிரம்மஸ்வரூபா அசோ ஆதித்யோ பிரம்ம சாகமஸ்மி பிரம்மைவாகமஸ்மி. அதாவது காயத்ரி தேவியானவள் சந்தியா தேவி காலையில காயத்ரியாக விளங்குகிறார். அப்படி ஒரு மந்திரம், வேத மந்திரம் இருக்கு. எனக்கு அது நான் எங்க படிச்சேன்னு இப்ப துல்லியமா சொல்ல வரல. அங்கான்யன்யா தேவதா ஆஹா, அநேகமா தைத்திரிய உபனிஷத்தா இருக்கணும். அதாவது மற்ற அல்லது புருஷ சுத்தமாவும் இருக்கலாம். மற்ற தேவதைகள் எல்லாம் இந்த பரம புருஷனுடைய அங்கங்கள் அப்படின்னு அந்த மந்திரம். அதனால இப்ப சந்தியா தேவியினுடைய ஒரு அங்கம் காலையில இருக்கக்கூடிய வடிவத்துக்கு காயத்ரின்னு பேரு. அவள் சிவந்த நிறத்தோட இருப்பாள். பிரம்மா வடிவத்தில் இருப்பாள். என்னுடைய தேவி மகாத்மிய மலேசியா கிளாஸ் கேட்டீங்கன்னா அதுலயும் இத மாதிரி ஒரு டாபிக் பேசியிருக்கேன். நான் இதுவரைக்கும் என்ன பேசணும் இதெல்லாம் நான் இதுவரைக்கும் என் ஜென்மத்துல பேசுனது இல்லை. இனி பேச போற சில விஷயங்களும் இதுவரைக்கும் நான் பேசுனது இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயம் அங்க தேவி மகாத்மியத்திலையும் வருது, லலிதா சஹஸ்ரநாமத்துல வருதுன்னு நான் இன்னைக்கு வகுப்பு தொடங்கும் போதே சொன்னேன். அப்போ காயத்ரி பிரம்மா. இந்த இடத்துல புஷ்கர்னு ஒரு இடம் ராஜஸ்தான்ல இருக்கு. அங்க பிரம்மாவுக்கு கோவில் இருக்குறோம். பிரம்மாவுக்கு பொதுவாக கோவில் நிறைய இருக்கு. அதாவது நிறைய கோவில் இல்ல, ஆனா அங்கங்கே அவருக்கு கோவில் இருக்கு. பிரம்மா வழிபட்ட அவர் சிருஷ்டி பிறவியை தரக்கூடியவர், மேற்கொண்டு பிறவியை தருவாருங்கிறதுல நம்ம பொதுவாக பிரம்மா வழிபடுறதுல, அதனால அவருக்கு பொதுவாக கோவில் கம்மியா இருக்கு. ஆனாலும் கோவில்கள் சில இடங்கள்ல இருக்கு. அதுல ஒண்ணு புஷ்கர். சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு புஷ்கர்ல மட்டும்தான் பிரம்மா கோவில் இருக்குன்னு. அப்படி இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு கதையும் சொல்லுவாங்க. ஒரு தோராயமா என் ஞாபகத்துல இருந்து சொல்றேன். வேத முரசுல ஒரு 95, 96 அந்த மாதிரி சந்தர்ப்பங்க சமயத்துல வேத முரசுல இந்த கதை போட்டிருக்கிறோம். ராஜஸ்தான் பக்கத்துல பிரம்மா ஒரு யாகம் பண்ணணும்னு நினைச்சார். அப்போ காலையில 4:30 பிரம்ம முகூர்த்தத்துல வரணும் அப்படின்னு சரஸ்வதி தேவிக்கு சொல்லி இருந்தது. இந்த கன்னியாகுமரியில பார்வதி கல்யாணத்துக்கு சிவபெருமான் காலையில சந்தியாவந்தனத்துல வரணும்னு சொல்லி அவர் போக முடியாத மாதிரி, அதனாலதான் கன்னியாகுமரி தேவி கல்யாணமே பண்ணாம இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு. இங்க சரஸ்வதி தேவி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா, டைமுக்கு அவங்களுக்கு வர முடியல. பிரம்மா பார்த்தார், முகூர்த்தம் தப்புது, டைமுக்கு பூஜை பண்ணி ஆகணும், யாகம் பண்ணி ஆகணும். அதனால அங்க இருக்கிற ஒரு ஜாதியில உள்ள பொண்ணை, சோக்கால்டு தாழ்ந்த ஜாதின்னு வச்சுக்கிடுவோம், அந்த ஜாதியில இருந்து ஒரு பொண்ணு காயத்ரின்னு பேரு, அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சுக்கிட்டே, நம்ம பொண்டாட்டி இல்லாம பூஜை பண்ண முடியாது. ராமர் அதனாலதான் சீதாவுடைய பதுமையை வச்சு பூஜை பண்ண வேண்டி வந்தது. அதனால உடனே அவசரத்துக்கு அந்த அம்மாவை மனைவியா வச்சுட்டு பூஜை பண்ணிட்டாராம். சரஸ்வதி தேவி லேட்டா வந்தவங்க, லேட்டா போந்தாலும் லேட்டஸ்டா வந்தாங்க, முகமது நபி மாதிரி. அவங்க இனிமேல் உங்களை யாரும் வழிபட மாட்டாங்க அப்படின்ட்டு சாபம் கொடுத்துட்டாங்களாம் பிரம்மா. அதனாலதான் பிரம்மாவுக்கு வேற எங்கேயும் கோவில் இல்லைங்கிற மாதிரி ஒரு கதை. காயத்ரி சிவந்த நிறம், பிரம்மாவும் சிவந்த நிறமா இருக்கணும். அடுத்தது அசௌ ஆதித்யோ பிரம்ம, அந்த ஆதித்யன் பிரம்மா, அதாவது பிரம்மன்
கடவுள். ச அகமஸ்மி, அவரு தான் நான். பிரம்மைவாகம் அஸ்மி, அதனால நானும் கடவுள் தான். இது வந்து சந்தியாவந்தத்தில் கூடிய ஒரு முக்கியமான மந்திரம். சங்கரர் இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் சொல்லி சந்தியாவந்தனம் பண்ணினால என்னமோ அவருடைய பாஷ்யங்கள் அத்வைத பாஷ்யமாக இருந்தது. இப்போ மத்தியானம் பண்றோம்னு வச்சுக்குவோம். சாவித்ரி சுக்லவர்ணா ருத்ரஸ்வரூபா அசௌவாதித்யோ பிரம்ம சாகமஸ்மி பிரம்மைவாகமஸ்மி. இந்த இடத்துல ஒரு சின்ன டெக்னிக்கலான ஒரு விஷயம் இருக்கு, நானே இப்பதான் கவனிச்சேன். அதாவது சம்ஸ்கிருதத்துல ஆண்பால் பெண் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் அப்சலிங்கம் வார்த்தைகள் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாம மாதிரி இதுகள்ல வந்து ஸ்திரீலிங்க வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அர்ச்சனை விஷ்ணுவுக்கானாலும் ஸ்திரீலிங்க மாதிரி வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீலிங்கம் புல்லிங்கத்துக்கு ரொம்ப ஒரு வேல்யூ கிடையாது. ஆனா அதனுடைய வர்பு எப்பவுமே எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கும். ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் நவுசலிங்கம் மூணுக்குமே வர்பு ஒண்ணுதான். இங்கிலீஷ் மாதிரி he does, she does, it does. இங்க மாறுறதுனால அங்க எதுவும் மாறாது, தமிழ்ல மாறும். அதனால அந்த வார்த்தை புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா வச்சு ஆளு புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமானு கணக்கு போடுறது பொதுவா சம்ஸ்கிருதத்துல முடியாது. ஆனா பொதுவா நாம அதை வச்சு கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம், அது நம்முடைய தோஷம். இங்க காயத்ரி அப்படின்னா ஸ்ரீலிங்கம், பிரம்ம ஸ்வரூபா பிரம்மன்னா நபும்சகலிங்கம், அசௌ ஆதித்ய புல்லிங்கம், சா அகமஸ்மி. இலக்கணப்படி பார்க்கறதா இருந்தா சா அவள் நானாக இருக்கிறேன் அப்படிதான் வரும். அந்த காயத்ரி தேவி நானாக இருக்கிறேன் அப்படின்னு வரும். சக அகமஸ்மியா இருந்தா சோகமஸ்மின்னு சொல்லணும். நம்ம சாகமஸ்மின்னு சொல்றதுனால அது ஸ்ரீலிங்கம், காயத்ரியை சொல்லக்கூடிய வார்த்தை. பிரம்மைவாகமஸ்மி. அப்போ பிரம்மனுக்கு இந்த மூணுமே வேதங்கள்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது இன்னொரு சுவாரஸ்யம். அதனாலதான் தேவாரத்துல ஆணல்லன் பெண்ணல்லன் அழியுமல்லன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மட்டும் இல்ல, ஆணாகி பெண்ணாகி அப்படின்னு பாடியிருக்காங்க. வேதமே இதை சொல்லுது. இது வேதத்தில் உள்ள வார்த்தைகளை தான் தேவாரத்துல எழுதியிருக்காங்க. தொம் ஸ்திரீ தொம் புமான் தொம் நபும் சகஹ, நீதான் ஆணாக தோற்றமளி. அவங்க அர்த்தம் நம்ம இப்படி பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் சமன்வயம்னு பேரு. ஆணாக தோற்றமளிப்பவனும் நீ, பெண்ணாக தோற்றமளிப்பவனும் நீ. நும் அப்படின்னு நான் ஆம்பளை இல்லை, அதனால ஆம்பளை மேல் டாமினன்ட் வார்த்தை போடு, நீங்க பெண்பால் போட்டு கொடுத்த பிள்ளை. நபும்சகனாக தோற்றமளிப்பவனும் நீ, இது ஒரு இடம் வேதம் சொல்லுது. சாந்தோக்கிய உபனிஷத்துல இது வருதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல நைவ ஸ்திரீ ந புமான் ந நபும்சக, தோற்றமளிக்கும் போது இப்படி எல்லாம் பகவான் இருப்பாரு. ஒரிஜினல் அவர் எப்படி இருப்பாருன்னா, அவர் ஆணும் இல்ல பெண்ணும் அல்ல அலியும் அல்ல அப்படின்னு. இது ரெண்டு முரண்பாடா இருக்குன்னா, சொரூபத்துல ஒரு இது, தோற்றத்துல ஒரு இது. இதுல முரண்பாடுக்கு இடமே இல்லை. தங்கம் சொரூபமா இருக்கும் போது அதுக்கு வடிவம் கிடையாது, நகநட்டா மாறும்போது அதுக்கு வடிவம் பேரு எல்லாம் வரும். இதுல எந்த முரண்பாடும் கிடையாது. நம்ம கொஞ்சம் நம்ம அறிவைத்தான் கொஞ்சம் பட்ட தீட்டிக்கணும், அப்ப புரிஞ்சிடும். இப்ப அடுத்தது மத்தியானம் பண்ணும்போது சாவித்ரி சாவித்ரி சுக்லவர்ணா ருத்ரஸ்வரூபா அசாவாதித்யோ பிரம்ம சாகமஸ்மி பிரம்மைவாகமஸ்மி அப்படின்னு மந்திரம் சொல்றோம். சாவித்ரி வெள்ளை நிறம் உள்ளவள். ருத்ரன் சிவபெருமான், ருத்ரன் வந்து வெள்ளையா இருப்பார் போல. அடுத்தது சாயங்காலம் சரஸ்வதி கிருஷ்ணவர்ணா விஷ்ணுஸ்வரூபா சாகமஸ்மி பிரம்மைவாகமஸ்மி. சரஸ்வதி தேவி, சந்தியா தேவி சாயந்தரத்துல
சரஸ்வதி தேவியாக வடிவம் எடுக்கிறாள். கருப்பா இருக்கிறாள், கிருஷ்ணவர்ணம். கொஞ்சம் நமக்கு ரிலேட் பண்றதுக்கு, புரிஞ்சுக்கிறது சௌகரியத்துக்காக வேண்டி இப்படி எடுக்கலாம். காலையில சூரியன் உதிக்கும் போது செவந்த நிறத்துல இருக்கு, நடு மத்தியானம் உச்சியில வெள்ள வெள்ள விளையுது, சாயந்தரம் அடையும் போது உலகம் இருட்ட ஆரம்பிச்சிருது. அதனால சரஸ்வதி கிருஷ்ணவர்ணா, விஷ்ணு ஸ்வரூபா, விஷ்ணு வடிவத்தில் இருக்கிறாள். இப்படி சொல்லி மார்ப தொட்டு ரெண்டு தடவை ஆச்சமனம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டாபிக் நான் எதுக்காக வேண்டி சொன்னேன்னா, நம்ம மனசுக்குள்ள நிறைய தெய்வ வழிபாடு, பலவித வடிவங்கள், இதை பத்திலாம் நமக்கு நிறைய பிக்கல் பிடுங்கல் இருக்கும். இந்த பிக்கல் பிடுங்கல்களை, சிக்கல்களை தூரம் பண்றதுக்காக வேண்டி இந்த டாபிக்கை நான் எடுத்தேன். இது சந்தியாவந்தனத்துல இருக்கிறதுங்கிறதுனால, சந்தியாவந்தனம் ஆதித்யனை வழிபடுற மந்திரங்கிறதுனால இந்த கான்டெக்ட்ல இதை பார்க்கலான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நவகிரக தர்ப்பணம் பண்ணணும், கேசவாதி தர்ப்பணம் பண்ணணும். ஆதித்யம் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி, அங்காரகம் தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தண்ணி விடுவாங்க. புதம் தர்ப்பயாமி. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம், நம்ம முன்னோர்கள் ரிஷிகளுக்கு அறிவுக்கு முன்னாடி இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கால் தூசுக்காக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். சோமம்னா சந்திரன். நவகிரக ஸ்தோத்திரம் அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா சௌமியம் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. சௌமியா அப்படின்னா சந்திரன், அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை. சௌமியம் சந்திரனிலிருந்து வந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துல புதனுக்கு பேர். இது ஒரு நவீன அரைவேக்காடு விஞ்ஞானிகளுக்கு நாம கொடுக்கிற பிஹெச்டி டாபிக். அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிறது. நம்ம பரம்பரை சொல்லுது சந்திரனுக்கும் புதனுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால புதன சௌமியம், சந்திரனுடைய பிள்ளை. நம்ம போன வகுப்புல முந்தின வகுப்புல கூட சொல்லியிருக்கேன், சந்திரனுடைய பிள்ளை அப்படிங்கிறது நம்ம கணக்கு. அப்ப சந்திர கிரகத்துக்கும் புதன் கிரகத்துக்கும் என்ன லிங்கு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது நவீன அறிவில்லாதவர்களுடைய வேலை. இது அடுத்தது அங்காரகன், செவ்வாய். அதுக்கு நாம என்ன சொல்லுவோம்னா பூமி புத்திரன் அப்படின்னு சொல்லுவோம். பௌம சம்ஸ்கிருதத்தில் பௌம வாசரக அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பூமியிலிருந்து வந்ததுனால பௌம தத்திதம். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஏதோ லிங்க் இருக்கு. நாம என்னைக்கோ கண்டுபிடிச்சு பேரு போட்டாச்சு. இன்னைக்கு தான் இவங்க சந்திரயான், மங்கள்யான் அப்படின்னு கிளம்பி இருக்காங்க. இது நம்ம ஊர்ல. வெளிநாட்டுக்காரங்க செவ்வாய்க்கு போக முடியுமா? ஒருவேளை ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி பூமியில ஏதாவது ஆகி போச்சுன்னா மனுஷன் அடுத்தது எங்க போய் வாழலாம்? பூமிய கெடுத்தாச்சு, இனி கெடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. புதுசா எதை கெடுக்கலாம்னு யோசிச்சான். யோசிச்சோட செவ்வாய்க்கும் பூமிக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு, அதனால நம்ம செவ்வாயை போய் கெடுக்க போலாம் அப்படின்னு இப்ப ராக்கெட் விட்டு பழகிட்டு இருக்கான். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்த பிறகு நம்மளையும் கூட்டிட்டு போவாங்க. இந்த அறிவியல் பூர்வமா பூமிக்கு அடுத்தபடியா வாழ தகுதியான கிரகம் செவ்வாயின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்முடைய ரிஷிகள் பௌம பூமி புத்திரன் எல்லாம் என்னைக்கோ சொல்லி வச்சுட்டாங்க. சரி, இப்ப நம்ம திருப்பி இங்க வருவோம், தர்ப்பணத்துக்கு வருவோம். பிருகஸ்பதிம் தர்ப்பயாமி, சுக்ரம் தர்ப்பயாமி, சனைஷ்சரம் தர்ப்பயாமி. இந்த சனைஷ்சரம் பிருகஸ்பதிக்கு வருவோம். பிருகத் அப்படின்னா பெருசு. அதுல இருந்துதான் பிரம்மா, பிரம்மன் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்.
எது பெருசுக்கெல்லாம் பெருசோ அதுக்கு பிரம்மம்னு பேர். கடவுளுக்கு பிரம்மம்ங்கிற வார்த்தை. பிராமணம் அப்படிங்கிற வார்த்தை, பிராமணன் அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் வேற வேற அர்த்தமுள்ள வார்த்தைகளாகும். வேதத்துக்கே பிரம்மங்கிற பேரும் இருக்கு. அப்போ பிருகஸ்பதி பெருசா இருக்கிறதுடைய பதி, தலைவன். நம்ம உருவக பாஷையில சொன்னா கணவன். அதாவது விஷ்ணுனுடைய சக்தி லட்சுமி, சிவனுடைய சக்தி பார்வதி. இது ஒரு விதம். நம்ம உருவகமா சொன்னோம்னா சிவனுக்கு பொண்டாட்டி பார்வதி, விஷ்ணுக்கு பொண்டாட்டி லட்சுமி. இது நம்ம லெவலுக்கு விஷயத்தை இறக்கி பேசுற ஸ்டைல். இந்து மதத்துல எல்லா உள்ள சூப்பர் மார்க்கெட் எல்லா ஸ்டைலும் உண்டு. அப்போ அதே மாதிரி இங்க பிருகஸ்பதி பெருசா இருக்கிறதுக்கு பதி. அது கணவன் எடுத்துக்கிட்டாலும் சரி, தலைவன் எடுத்துக்கிட்டாலும் சரி, தேவதைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்க சௌகரியம். உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அர்த்தம் எடுத்துக்கங்க. கிரகங்கள்ல பெருசு வியாழன் தான் அப்படிங்கிறது இன்னைக்கு சயின்ஸ். குரு அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். பிருகஸ்பதினா பிருகத்துனாலும் பெருசுன்னு அர்த்தம். எப்படி பேரு போட்டிருக்கோம் பாருங்க. இப்படியெல்லாம் பேரு போடுறதுக்கு கூட வக்கு இல்லாதது இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ். நாம எவ்வளவு அழகா பேரு போடுறோம். பேரு வைக்கிறது கூட நம்மகிட்ட கேட்டு படிக்கணும். பிருகஸ்பதி இது குரு, வியாழன் கிரகம். அடுத்தது சுக்ரம். சுக்ரம்னு சொல்லலாம், சுக்லம்னு சொல்லலாம். சுக்லம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரலயோகோ அபேதக, ராலா இது வேணான்னு போட்டு சொல்லிக்கலாம். பொதுவா பலவிதமான அர்த்தங்கள்ல ஒண்ணு வெண்மையா இருக்கும், அல்லது ஒளிமிக்கதா இருக்கும். இந்த மாதிரியான ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும். கிரகங்கள்ல நல்ல பிரகாசமா வெள்ளையா இருக்கிற கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அதுதான் வெண்மை, அதுல இருந்து வர்றது வெள்ளி. தமிழ்ல கூட வெண்மையில இருந்து வர்றதுதான் வெள்ளி, விடி வெள்ளி அப்படின்னு எல்லாம் அதுக்கு பேர் வச்சிருக்கிறோம் தமிழ்ல. காலையில உதிக்கக்கூடிய நட்சத்திரம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தெரியக்கூடிய நட்சத்திரம் பிரகாசமா பளிச்சுன்னு தெரியுங்கிறதுனால சுக்கிரன் வெள்ளி கிரகம். அடுத்து சனைஸ்சரம். சனைஹி சனைஹி சரதி இது சனைஸ்சரம். ரெண்டு விதமா அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அது நம்ம ஆட்கள் புதுசா அர்த்தம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அரைவேக்கா. இன்னொரு அர்த்தம் அரைவேக்காட்டுத்தனமான அர்த்தங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால முதல்ல எனக்கு பொருத்தமாப்பட்ட அர்த்தத்தை சொல்றேன். சனைஸ்சரம் அப்படின்னா சனை சனைரு பரமே அப்படின்னு கீதையிலையும் வரும். மெதுவா மெதுவா மனசை அடக்கணும். அப்படி மெதுவா மெதுவா போறதுனால இது பெரிய கிரகம் இல்ல, ஆனாலும் என்ன காரணத்தினாலேயோ மெதுவா போவார். பிருகஸ்பதி ஒரு வருஷத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சிருவார். 12 வருஷத்துக்கு 12 ரவுண்டு, 12 ராசிக்கும் 12 வருஷத்துல ஒரு ரவுண்டு வந்து முடிச்சிருவார். ஆனா இந்த சனீஸ்வரன் ஒரு ராசியிலேயே பழிகடையா கிடப்பாரு 2.5 வருஷம். இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி எல்லாம் 2.5 வருஷம் தான். அதான் பாடுபடுத்திடுவார். மகாதச சனி வராம இருக்கலாம். யாருக்கு? ஆயிலையும் கேட்ட ரேவதிக்கு. வேற சரியெல்லாம் வரும். இப்போ 2.5 வருஷம் ஒரு 30 டிகிரியை கடக்கிறதுக்கு எடுத்துக்குவார், ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்குவார். இப்படி மெதுவா போறதுனால அவருக்கு சனைஹி சரதீதி, மெதுவாக போகிறதுனால சனைஸ்சரன்னு பேர் கொடுக்கும். இன்னைக்கு சயின்டிஸ்ட் ஆமாமா அப்படின்னு ஜால்ரா போடுறாங்க. இனி நவீன பிருகஸ்பதிகள், இந்த அரைவேக்காடு ஜோசியர்கள் மாதிரிப்பட்டவங்க எல்லாம் அது
சனி சிவபெருமானுக்கே சங்கடம் கொடுத்துருவார். அவருக்கு முன்னாடி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ராவணனையே அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. அதனால ராவணன் கீழே விழுந்துட்டான். இப்படி எல்லாம் கதைகளை கட்டி விட்டுக்கிட்டு சனி ஈஸ்வரர் 9 கிரகங்கள்லயும் ஈஸ்வரன்கிற பேரு சனிக்குத்தான். அதனால அவர் சனீஸ்வரன் அப்படின்னு அழைப்பாங்க. சரி, அவங்க சௌகரியம். இந்து மதம் சூப்பர் மார்க்கெட், யாரு வேணாலும் எப்படி வேணாலும் கதை அளக்கலாம். அது ஒரு கதை இருந்துட்டு போகுது, தோஷம் இல்லை. அடுத்தது ராகு கேது. ராகும் தர்ப்பயாமி, கேத்தும் தர்ப்பயாமி. இப்படி 9 கிரகங்களுக்கும் தர்ப்பணம் சந்தியாவந்தனத்துல பண்ணுவாங்க. சந்தியாவந்தனத்துல பிராணாயாமம் பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, அர்க்கியம் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இந்த நவகிரக தர்ப்பணமும் பண்ணுவாங்க. அடுத்தது கேசவாதி தர்ப்பணம். இதுவும் ஒரு முக்கியமான இது, பல இடங்கள்ல வரும். விஷ்ணு சஹஸ்ரநாம கோடி அர்ச்சனை இப்ப நம்ம நடந்த போது அவங்க எப்பவுமே முடிக்கும் போது கோடி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, அதாவது சஹஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, அது கூட குறைய இருக்கலாம், மந்திரஹீனம் கிரியாஹீனம், அதுக்கு காயன வாச்சான்னு சொல்லுவாங்க. கூடவே என்ன பண்ணுவாங்க, இந்த விஷ்ணுனுடைய இந்த 12 நாமங்களையும் சொல்லியும் அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க பார்த்தேன். இந்த 12 நாமங்கள் சந்தியாவந்தனம் தொடக்கத்திலேயே ஆச்சமனத்திலேயே கூட பண்ணுவாங்க. பொதுவாக ஆச்சமனம்னா என்னன்னா, ஒரு துளி கங்கா ஜலம் எடுத்து அல்லது கங்கா ஜலம்னு பாவிச்சு அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக அப்படின்னு பருகிறதுக்கு ஆச்சமனம்னு பேரு. அதோட தொட்டு கேசவ, நாராயண, கட்ட விரலால வலது கன்னம் இடது கன்னம். அடுத்தது பவித்திர விரல் அல்லது மோதிர விரலால மாதவ, கோவிந்த, வலது கண் இடது கண். அடுத்தது ஆள்காட்டி விரலால விஷ்ணு, மதுசூதன, வலது மூக்கு இடது மூக்கு. இங்க பொதுவாக பூஜை ஏதாவது பண்ணியிருந்தா இப்படி டக் 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 டக்குன்னு இப்படி வைப்பாங்க. ஆச்சமனம் பண்ணிட்டு பயிற்சியினால அவங்களுக்கு அப்படி எக்ஸ்பிரஸ் அதில் பண்ண முடியும். அடுத்தது சுண்டு விரல். சுண்டு விரலால திரிவிக்ரம, வாமன 2 காது மடலையும் தொடணும். அதுக்கப்புறம் விடுபட்டு போன விரல் நடுவிரல். நடுவிரலால வலது தோள் இடது தோள். ஸ்ரீதர, ரிஷிகேஷ, 2 10 ஆயிடுச்சு. அடுத்தது கொஞ்சம் பாடபேதம் இருக்கு. பத்மநாப அப்படின்னு சொல்லி தொப்புள தொடலாம். பத்மநாபன், தொப்புள்ள இருந்து பத்மநாபன், பிரம்மாவை படைச்சனால பத்மநாபன் பேரு. அதனால தொப்புள தொடரவங்க இருக்காங்க. இதயத்தையும் தொடரவங்க இருக்காங்கன்னு தெரியுது. இங்கேயும் ஒரு பத்மம் இருக்கு. அதனால இதய தாமரையில பகவான் வீட்டு இருக்க, அதனால மார்புல பத்மநாபன் வைக்கிற பழக்கமும் இருக்கிறதா தெரியுது. எல்லா விரலாலையும் தொடரும். அடுத்தது தாமோதர அப்படின்னு சொல்லி உச்சிய தொடரும். முன்னெத்தி சொல்லலாம், உச்சிய தொடரும். இப்படி 12 தடவை. இந்த 12ம் சந்தியாவந்தனம் தொடக்கத்துல இதே 12 பேரை சொல்லி தர்ப்பணமும் பண்ணணும். கேசவம் தர்ப்பயாமி, நாராயணம் தர்ப்பயாமி, மாதவம் தர்ப்பயாமி, கோவிந்தம்
தர்ப்பயாமி, விஷ்ணும் தர்ப்பயாமி, மதுசூதனம் தர்ப்பயாமி, திரிவிக்ரமம் தர்ப்பயாமி, வாமனம் தர்ப்பயாமி, ஸ்ரீதரம் தர்ப்பயாமி, ரிஷிகேஷம் தர்ப்பயாமி, பத்மநாபம் தர்ப்பயாமி, தாமோதரம் தர்ப்பயாமி அப்படின்னு பண்ணணும். நம்முடைய சந்தியா வந்தனத்திலேயே பாருங்க, சந்தியா தேவிய வழிபடுறோம். சந்தியா தேவிய காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதினு வழிபடுறோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் வழிபடுறோம். கேசவன் 12 நாமம் சொல்லி வழிபடுறோம். நவகிரகத்தை வழிபடுறோம். இருப்பதெல்லாம் இறைவனே. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இது உபனிஷத், ஈஷாவாசிய உபனிஷத் முதல் உபனிஷத். உபனிஷத்தை நம்ம சொல்லக்கூடிய உபனிஷத்துல முதல் வரி. பொதுவா முடிக்கும் போது ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லியும் முடிக்கிறது உண்டு. பொதுவா நம்ம செய்த எல்லா செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யணும். கீதையில வருது இல்லையா, உன்னால என்ன கும்பிட முடியலையா, இப்படி முடியலையா இப்படி பண்ணு, இப்படி முடியலையா இப்படி பண்ணு, இப்படி முடியல இப்படி பண்ணு, இப்படி சொல்லி வரும்போது பலரை விட்டு செய்ய முடியல, செய்து முடிச்சுக்கிட்டு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிடு அப்படின்றார். அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யும் போது நாம அதை பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிற அந்த பழக்கம் நமக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி சந்தியாவந்தனத்துல முடிக்கும் போது இப்படி கிருஷ்ணார்ப்பணமஸ்து, இது கிருஷ்ண யஜுர்வேதிகளுடைய சந்தியாவந்தனம். கிருஷ்ணார்ப்பணமஸ்து, நீங்க சிவனை கும்பிட்டாலும், தேவியை கும்பிட்டாலும், முருகனை கும்பிட்டாலும், கணபதியை கும்பிட்டாலும், யஜுர்வேதியா இருந்தா கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத் பிரம்மா. இப்படி சொல்லுவோம், ஹரிஹி ஓம் தத் சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து சொல்லிட்டு அப்புறம் பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணன் வேற பிரம்மம் வேற இல்லை, கிருஷ்ணன் தான் பிரம்மம், பிரம்மன் தான் கிருஷ்ணனா வந்தார் அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு கம்மல், ஜிமிக்கி, மூக்குத்தி, மோதிரம் எல்லாமே தங்கம் தாங்கிற புரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது ஒரு கடையில 2 கிராம்ல எல்லாம் இருக்கு, நமக்கு முன்னாடியே தெரியும். அப்போ அங்க போய் எதை வேணாலும் எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா எனக்கு தங்கம் தான் வேணும், எனக்கு ஜிமிக்கி தான் வேணும் அப்படின்னு நிம்மதியை இழந்து சண்டை போட்டு வரணும். இது ஒரு இதுல இது சந்தியாதேவியை தான் நாம வழிபடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கஷ்யபர் மாதிரிப்பட்ட ரிஷிகள் சொல்லி வச்சிருக்கிற ஒரு ஸ்லோகம். யா சந்தியா சா ஜகத் சூதிஹி மாயாதீதா து நிஷ்கலா ஐஸ்வரி கேவலா சக்தி தத்வத்ரய சமுத்பவா தஸ்மாத் சர்வ பிரயத்னேன சந்தியோபாசனம் ஆச்சரேத் வியாத்வா அர்க்க மண்டலகதாம் சாவித்ரீம் வை ஜபேத் புதக. புதக ஜபேத், அறிவாளி ஜபம் பண்ணட்டு. யார? சாவித்ரிய. எங்க இருக்கிறா? அர்க்க மண்டலத்துல இருக்கிறவள தியாத்வா, தியானம் பண்ணட்டும். ஏன்னா சந்தியாதான் ஜெகத் சூதி, இந்த உலகத்தை படைத்தவள். மாயாதீதா, மாயையை கடந்தவள். நிஷ்கலா, அவளை கூறு போட முடியாது. கூறு பட்டது மாதிரி தெரிகிறா, ஆனா அவளை கூறு போட முடியாது. ஐஸ்வரி, ஈஸ்வரனாக இருக்கிறார். கேவலா, அவள் தனியாக இருக்கிறாள், அவள் மட்டும்தான் இருக்கிறாள்ங்கிற அர்த்தம். பலது இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாமே அவள்ங்கிறதுனால அவள் மட்டும்தான் இருக்கிறாள். ஷக் கேவலா சக்தி தத்துவத்ரய சமுத்பவா. சத்துவம்
ரஜஸ் தமஸ் அப்படி சொல்லலாம், அல்லது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி சொல்லலாம். தஸ்மாத் சர்வ பிரயத்தன, அதனால எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணி சந்தியா உபாசனத்தை செய்யுங்கள் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இந்த இதுல தெளிவா தெரியுது சந்தியா தேவி உபாசனம். என்ன பொறுத்த வரைக்கும் தேவி தேவன் இதுக்கெல்லாம் வேதத்துல பெரிய அர்த்தம் கிடையாது. எந்த லிங்கம் எந்த ஜெண்டர் அப்படிங்கிறது வேதத்துக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உபனிஷத் அப்படிங்கிறது பெண்பால் வார்த்தை. அதனால பகவத்கீதைக்கு கீதா அப்படின்னு கொடுத்துருக்கு. கீதம் சொல்லலாம், கீதக சொல்லலாம், ஆனா கீதா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா உபனிஷத் பெண்பால் வார்த்தை, உபனிஷத் சாரமா பகவத்கீதை இருக்கிறதுனால பகவத்கீதையை நம்ம பெண்பால்ல சொல்றோம். அதனால அது தகராறு பண்ணணும், வாழ்க்கைய நிம்மதி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஆணு பெண்ணுன்னு அடி போடுவாங்க. வேதத்துக்கு அந்த நிம்மதியை பார்த்து கூட்டிட்டு போறது வேதம். அதனால அங்க அந்த அடித்தடி கிடையாது. இருந்தாலும் மேல் சாவனிசம் அந்த வார்த்தை வந்துச்சு. மேல் சாவனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறவேக்காடுகளுக்காக வேண்டி இப்படி சந்தியா தேவின்னு தான் சொல்லியிருக்காங்க சந்தியா வந்தனத்தை. இதுல காலம்னு எடுக்கிறது அவ்வளவு உச்சிதமாக இருக்காது. அப்புறம் ஒரு மந்திரம், ஒரு ஸ்லோகம் சொல்லுது, சந்தியை சந்தியாம் உபாசீத நா அஸ்தகோ நா உத்ப இந்த எழுத்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் கண்ணு பிரச்சனை இருக்கிறதுனால. நோ உத்கதே ரவௌ பிரம்மணோ உபாஸ்யதே சந்தியா விஷ்ணுனா சங்கரேணச்ச கஸ்மா நோ உபாசதே உபாசையே தேவீம் ஸ்ரேயஸ்காமோ திஜோத்தம. சிவன் பிரம்மா விஷ்ணுவே சந்தியா தேவிய சந்தியா காலத்துல வழிபடுறாங்க. உதிக்கும் போதும் மறையும் போதும், இரவும் பகலும் சேருகிற காலத்துல. ராமாயணத்துல வருது இல்லையா, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். விஸ்வாசரே சந்தியாந்தனம் பண்ற நேரம் வச்சுப்பா, குழந்தைகளா எழுமுங்க அப்படின்னு எழுப்புறது மாதிரி அத முதல் வரியா வச்சு வெங்கடேச சுப்பிரபாதத்தை எழுதியிருக்காங்க. வெங்கடேசனை எழுப்புறதுக்கு அதை எழுதியிருக்காங்க. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த இது சொல்லுது பிரம்மா விஷ்ணு சிவனே காலையில சந்தியா வந்தனத்தை பண்றாங்க, நீ பண்ணாம இருக்கிற, பண்ணு அப்படின்னு. உனக்கு நல்லது வேணும் அப்படின்னா நீயும் சந்தியாவை அதனால உபாசனை பண்ணு அப்படின்னு மந்திரம். இப்படி பல இடங்கள்ல நமக்கு சந்தியா தேவி வழிபாடுங்கிறதுக்கான இடங்கள் இருக்கு. அதனால சந்தியா உபாசனம்ங்கிறது கடவுள் வழிபாடு. அது நீங்க ஆனா நினைச்சா ஆனா நினைங்க, பொண்ணா நினைச்சா பொண்ணா நினைங்க, இல்ல நான் பூம்சகமா நினைச்சா பூம்சகமா நினைங்க, அது உங்க புரியும். நமக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. காயத்ரி நாம பூர்வாக்னே சாவித்ரி மத்தியமே தினே சரஸ்வதி ச சாயான்னே சைவ சந்தியா திரிஷு ஸ்மிருதா. காலையில காயத்ரியாகவும், மத்தியானத்துல சாவித்ரியாகவும், சாயந்தரத்துல சரஸ்வதியாகவும் சந்தியா 3 காலத்திலையும் 3 விதமாக நினைக்கப்படுகிறாள். இனி இதுல நிறைய விசாரங்கள் இருக்கு. 3 வேளை சந்தியாவா என்ன அப்படிங்கிறது, 3 வேளை தான் அப்படிங்கிறது பெரியவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதுல இது ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். சில குழப்பத்துக்கு இந்த இதை கவனிச்சா தெளிவாகுங்கிறதுனால, சந்தியாவந்தனம்
பண்றதை பற்றி ஒரு ஸ்லோகம். சந்தியாத்ரயம் ந கர்த்தவ்யம் யாவன் மௌஞ்சி நிவத்தியதே. மௌஞ்சி பந்தனம்னு ஒரு சடங்கு. முஞ்சா புல்ல இடுப்புல கட்டுவாங்க. கொஞ்சம் அது அரைஞான் கயிறு கட்டுறது மாதிரி வச்சுக்கலாம். உபநயனத்துல அது ஒரு சடங்கு. இந்த முஞ்சா புல்லுனால மேகலை மாதிரி அரைஞாங்கயிறு மாதிரி கட்டுறது மௌஞ்சி பந்தனம்னு பேரு. இந்த மௌஞ்சி பந்தனத்துக்கு பிறகு, மௌஞ்சி பந்தனத்துக்கு முன்னாடி சந்தியா பண்ணப்படாது. சந்தியாத்ரயம் கர்த்தவ்யம், சந்தியாத்ரயம் து கர்த்தவ்யம் சாயமாதி ததப்பரம். அப்படி மௌஞ்சி பந்தனம் சடங்கு முடிஞ்ச பிறகு சாயந்தரத்துல இருந்து சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்ணு அப்படின்னு. அப்போ பிராமணனாக இருந்தாலும் துஜர்களாக இருந்தாலும், துஜருங்கிற வார்த்தையே உபநயனத்துக்கு பிறகுதான் வரும். அது வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். ஆணு பெண்ணு, சூத்திரன் பிராமணன், இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இதுக்கு பிறகு ஒருத்தன் ஒரு விரதம் எடுக்கிறான், உபநயனம். நான் இனிமேல் சந்தியாவந்தனம் பண்றேன் அப்படிங்கிற விரதம் உபநயனம் மூலமாக எடுத்து, அப்படி அவன் விரதம் எடுத்தவனா இருக்கிறதுனால அவன் சந்தியாவந்தனம் பண்ணணும். நம்ம எல்லாம் விரதம் எடுக்கல, நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதுதான் இதை பார்க்க வேண்டிய சரியான கண்ணோட்டம்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த விஷயத்த சொன்னேன். அடுத்தது, பொதுவா காலையில பூஜை காரியங்கள் எல்லாம் பண்ணி உபநயனம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே உபநயன சந்தியாவந்தனம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியான சந்தியாவுக்கு நேரம் இருந்ததுன்னா பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா சாயந்தரத்துல இருந்து பண்ணலாம். மத்தியானம் பண்ணணுமா சாயந்தரம் பண்ணணுமா, இதுல சண்டை போடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மத்தியானம் பண்ணலாம். மத்தியானம் பண்ணுங்க, நேரம் இருந்தது. நீங்க பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப நீள பூஜை புரஸ்காரம் பண்ணி மத்தியானம் தாண்டி போச்சுன்னா சாயந்தரம் தான் பண்ண முடியும். தாண்டலைன்னா மத்தியானமே தொடங்கலாம். முன்கூட்டி தொடங்குறதுனால தோஷம் இல்லை. அதிகசிய அதிகம் பலம் அப்படின்னு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல சாஸ்திரம் ஹி வத்சலத தரம் மாதா பித்ரு சகசிரதக. சாஸ்திரமானது 1000 அம்மா 1000 அப்பாவை விட அன்பு காட்டக்கூடியது அப்படின்னு. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னு மாணிக்க வாசகர். ஆதிசங்கரர் சொல்லுவாரு, மாத்ரு சகசிரேபியோ ஹிதைஷினி அப்படின்னு வேதத்தை சொல்லுவார். 1000 அம்மாவை விட மேலானவள் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் சொல்லுவார். அதனால சாஸ்திரத்துல சந்தியாவந்தனத்தை பத்தி சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனம்ங்கிறது வழிபாடு அப்படிங்கிற அர்த்தத்துல பொதுவா எல்லாருமே புரிச்சுக்கலாம். யாருக்கு சந்தியாவந்தனம் விதிக்கப்பட்டிருக்குதோ, அந்த விரதம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சந்தியாவந்தனம். பொதுவா 8 வயசுக்கு மேல அப்படின்னு விதிச்சிருக்கு. அதாவது பிராமணனா இருந்தால் 8 வயசுக்கு மேல, க்ஷத்திரியனா இருந்தா 11 வயசுக்கு மேல, அப்புறம் வைசியனா இருந்தால் 12 வயசுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அந்த வயசுக்கு மேல இது எடுத்த பிறகு அவங்க சந்தியாவந்தனம், அது வரைக்கும் அவங்க பண்ண வேண்டியது இல்லை, பண்ண மாட்டாங்க. யாரும் அவங்கள பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. இதை கொஞ்சம் மனசுல வச்சிருக்கீங்க. நான் பண்ணலையே, என்ன பண்ண விடலையே, இந்த மாதிரி சில கோமாளி கூட்டம் இருக்கு. அந்த கோமாளி கூட்டத்துக்காக வேண்டி தான் இந்த டாபிக் எடுத்து வச்சு பேசுறேன். அடுத்தது, ஏன் 8 வயசுக்கு மேல அப்படின்ற மாதிரி வயசு வச்சிருக்குது அப்படின்னா, பொதுவா அந்த வயசுக்கு மேலதான் அது ஓடி ஆடி விளையாடு பிள்ளைகளை பிடிச்சு போட்டு பூணுல போட்டு பூஜையை பண்ணு. இந்த காலத்துல அது ஒரு இது கோமாளித்தனம் நடந்துட்டு இருக்கு. பிள்ளைகளை 2 வயசு 3 வயசுல எல்கேஜி பிகேஜிக்கு அனுப்பி பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே அந்த சிறகடித்து பட்டாம்பூச்சி மாதிரி தெரிய வேண்டிய பருவத்துல, துள்ளி திரியும் பருவத்திலே என்ன துடுக்கடைக்கு பள்ளிக்கு அனுப்பிய பாவி அப்படின்னு பிள்ளைகள் நாளைக்கு சொல்றது மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கோம். சில நாடுகள்ல, மலேசியா மாதிரி நாடுகள்ல எல்லாம்
5 வயசுக்கு முன்னாடி பிள்ளைகளை எங்கேயும் சேர்க்க முடியாது. அப்பா அம்மா தான் பார்க்கணும். அதுதான் குழந்தைகளுடைய மன வளர்ச்சிக்கு, சைக்காலஜிக்கு நல்லது அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சயின்ஸும் அதை ஆமாஞ்சாமி போடுது. ஆனா நம்ம நவீனத்துல வர கோமணிகளா இருக்கிறோம். 8 வயசுக்கு மேலதான் பிள்ளைகளுக்கு சில கடமைகள். அப்புறம் வர்ணத்தை பொறுத்து 11 வயசு 12 வயசு அப்படிங்கிற வித்தியாசங்களும் இருக்கு. இப்போ ஏன் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதுல இது ஒரு விஷயம். சந்தியாவந்தனம் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இடங்களை நீங்க வழிபாடுன்னு எடுத்துக்கங்க. இப்ப நான் இந்த மெயின் சந்தியாவந்தன டாபிக்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். என்ன அப்படின்னா, நாம பிறக்கும் போதே நாம எல்லாரும் கடனோட தான் பிறக்கிறோம். சாமிஜி, இதை நீங்க சொல்லித்தான் எங்களுக்கு தெரியணுமா? தமிழ்நாட்டுடைய முதல் குடும்பம் எப்போது 1967 ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்தே ஊரடிச்சு ஒலையில போட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கொள்ளையடிக்கிற பணம் எல்லாம் எங்க தலையில தான் கடனா விடியுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் அந்த கடனை சொல்லல, இது இன்னொரு விதமான கடன். ஜாயமானோ வை பிராமணக திரிவி ரிணவான் ஜாயதே. பொதுவா 3 கடன்களோட மனிதன் பிறக்கிறான். பிரம்மச்சரியேன ரிஷிபியோ யஜ்ஞேன தேவேபியக பிரஜயா பித்ருபியக. பிரம்மச்சரியத்தினால ரிஷிகளுடைய யஜ்ஞத்தை, ரிஷிகளுடைய கடனை அவன் அடைக்கிறான். யஜ்ஞத்தினால, பூஜைகள் பண்றதுனால தேவருடைய கடனை அடைக்கிறான். குழந்தைகள் பெற்றுக்கொள்வதனால பித்ருக்களுடைய கடனை அடைக்கிறான் அப்படின்னு வருது. ரிஷிரிணம், தேவரிணம், பித்ருரிணம். இது பிருகதாரண்ய உபனிஷத் மாதிரி உபனிஷத்துகளையும் இந்த டாபிக்கள் இருக்கு. இப்படி 3 ரிணம் இருக்குன்னு. அதனால தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் சாமியார போறேன்னு சொன்னாலும் எங்க அம்மா அப்பா சாமியாரா விட மாட்டாங்க. பிடிச்சு எப்படியாவது யாரும் தலையிலையாவது கெட்டி வச்சிடணும். யாம் பெற்ற இன்பம் பெரு வையகம் நீயும் பெரு அப்படிங்கிறது மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. நாங்க கொஞ்சம் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். அது வேற கதை. எதுக்கு சொல்ல வந்தேன்? அகஸ்தியர், வியாசர் அவங்க வாழ்க்கையில எல்லாம் இந்த மாதிரி கதை வருது. அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கு அவருடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்க, நரகத்துல இருந்தாங்க, அதனால அவங்க அப்ப கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பித்ரு இடத்தை அடைச்சாங்க அப்படிங்கிறதான் கதை வருது. பொதுவா அதனால இது இந்த இடத்துல கடன் வரும்போது பொதுவா ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கு. பெரும்பான்மை எல்லாருமே இந்த மாதிரி கோணத்துல போறாங்க. இந்த கடலங்குடி சுவாமிகள் புக்ல கூட அந்த ஒரு ஸ்டைல தான் போறாங்க. அது அப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி கடன் அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு. கடன் அப்படிங்கிறது தமிழ்ல கடமை அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. பைசா வாங்குற கடன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு இருந்தாலும் நன்றி கடன் மாதிரியான இடங்கள்ல நாம அதை பயன்படுத்துற அர்த்தம் கடமை அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். நான் அதனால பொதுவாக அந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் எல்லாம் சொல்லும் போது நான் அதனுடைய அர்த்தம் சொல்லும் போது அந்த துணியில சொல்லுவேன். கீதையிலையும் சுதர்மம்னு வரும்போது அது கடன் அல்லது கடமை அப்படிங்கிற அர்த்தத்துலதான் எடுக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் அந்த கடன் அர்த்தம் எடுத்துக்கோங்க. மற்றபடி சாஸ்திரங்கள்ல கடன் வரப்போகும்போது கடமைங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறதா சிறந்தது. இப்போ சாஸ்திரம் படிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை நாம நிறைவேற்றோம். அப்போ ரிஷிகளுக்கு நாம ஆற்ற வேண்டிய கடன் தீர்ந்துருது. ரிஷி கடன் தீர்ந்துருது. தேவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. பகவத்கீதையில 3ஆம் அத்தியாயத்துல 15 அந்த மாதிரி ஸ்லோகத்துல தேவான் பாவயதானேன தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. அவங்க உங்களுக்கு நன்மை செய்வாங்க, நீங்க அவங்களுக்கு பூஜை பண்ணுங்க. 2 பேரும் மாறி மாறி முதுக சொரிஞ்சுக்குங்க, 2 பேரும் நல்லா இருங்க அப்படின்னு பிரம்மா சொன்னாரு அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதனால தேவர்களுக்கு நாம பூஜை பண்ணும்போது தேவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடனை
கடமையை நிறைவேற்றுவார். பெற்றோருக்கு கடன் பிள்ளைகளை வளர்க்கிறது. மறந்து போன ஒரு விஷயம் டக்கு ஞாபகம் வந்துட்டது. புறநானூற்றிலே கூட, அதாவது சங்க இலக்கியத்திலே கூட, ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, பிள்ளைய பத்து போடுறது என் வேலை, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே. பெரியவன் ஆக்குறது அப்பாவுக்கு வேலை, அப்பாவுடைய கடமை. பெத்து போடுறது என் கடமை, பெரியாள் ஆக்குறது அப்பா கடமை. வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. அவனுக்கு ஆயுதம் செய்து கொடுக்க வேண்டியது கொல்லனுக்கு வேலை, நாட்டுக்காக வேண்டி சண்டை போட வேண்டியது அவன் வேலை. இந்த மாதிரி ஒரு செய்யுள் இருக்கு. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இது சும்மா ஒரு தொடர்புக்காக வேண்டி சொல்றேன். இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆற்ற வேண்டியதுன்னா ராமன் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்பச் செயல். பிள்ளை சமுதாயத்துல, ஒரு கூட்டத்துல, நாட்டுல, ஊர்ல முதல்ல இடத்துல இருக்கணும். அப்படி பண்ண வேண்டியது அப்பாவுடைய வேலை. இந்த மாதிரி இவர்களுடைய கடன், அம்மா அப்பா கடனை பற்றி வள்ளுவரும் பேசுறாரு. அதனால கடன்கிற வார்த்தை கடமைங்கிற வார்த்தையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புறநானூற்று செய்யுள் வரி ஈண்டு புறந்தருதல் எந்தலை கடனைங்கிறது அருமையான உதாரணம். நன்றி கடன்கிற வார்த்தை பயன்படுத்துறோம், நம்ம நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறோம். அதனால கடன் அப்படிங்கிறது பைசா வாங்குற கடன் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுக்கிறாங்க. அது மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்படி சந்தியாவந்தனம் மாதிரி விஷயங்களை செய்கிறதுனால நாம நம்முடைய கடமைகளை செய்து, பெற்றோர்கள் அவருடைய கடமையை செய்கிறது மூலம் நிறைவேற்றுறது மூலமாக குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்க. குழந்தைகள் அவருடைய கடமையை நிறைவேற்றுறது மூலமாக, கடனை தீர்க்கிறது மூலமாக பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க. இது நம்முடைய சொதர்மம். நாம அதனால எல்லாரும் கடைபிடிக்கணும். இது ஒரு விஷயம். இதுல மௌஞ்சி பந்தனம் அப்படிங்கிறது ஒண்ணு சொன்னேன். அது சம்பந்தமா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும், முக்கியமா துஜர்கள், பிறக்கும்போது அவங்களுடைய கர்ப்பவாசத்தாலேயும் அப்பா விட்ட சுக்லமா தங்கி இருந்ததுனாலேயும் அவங்களுக்கு ஒரு தோஷம். இது பத்தி புலிதரண்ய உபனிஷத் இல்லதான் நினைக்கிறேன், பஞ்சாகினி வித்யான்னு ஒண்ணு வரும். சமய வகுப்புலயும் அது பாடத்துல இருக்கு. ஒரு ஜீவாத்மாவுடைய டிராவல். ஒருத்தர் இறந்துட்டாரு, என்ன ஆகும்? அவர் எரிய விட்டின உடனே அந்த இது அப்படியே போய் மேகத்துல அவருடைய ஆத்மா சேரும். மேகத்துல இருந்து பூமியில ஹோமிக்கப்படும். பூமியில இருந்து தாவரங்கள் இல்ல ஹோமிக்கப்படும். தாவரங்கள்ல இருந்து அதை சாப்பிடக்கூடிய விலங்குகள் அல்லது மனிதர் உயிர்கள்ட்ட ஹோமிக்கப்படும். அது ஆணா இருந்தால் அப்புறம் அந்த ஆணுகிட்ட இருந்து பெண்ணுகிட்ட ஹோமிக்கப்படும். இப்படி படிகளை தாண்டி வர்றது, 5 படிகளை தாண்டி வர்றதுனால அதுக்கு பஞ்சாகினி வித்யா அப்படின்ட்டு உபநிஷத்துல வருது. அப்புறம் அப்பாவுகிட்ட தங்கி இருந்து, இதுல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிம்பாங்க இல்லையா? மேகத்துல இருந்துகிட்டு பூமியில விழுந்து கடல்ல போய் சேரலாம். தாவரத்திட்ட வந்து சேரணும் கட்டாயம் கிடையாது. தாவரத்திட்ட வந்து சேர்ந்தாலும்
அந்த தாவரத்திட்ட இருந்து மனுஷங்கிட்ட வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆடு மாடு இப்படி எத்தனையோ இதுக்குள்ள வயிற்றுக்குள்ள போலாம். மனுஷங்கிட்ட வந்தாலும் அங்க இருந்து பெண்ணுகிட்ட போய் சேரணும்னு கட்டாயம் கிடையாது. அடுத்தது பெண்ணுகிட்ட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரணும்னு கட்டாயம் கிடையாது. கரு உருவாகணும்னு கட்டாயம் கிடையாது. உருவானாலும் தங்கணும்னு கட்டாயம் கிடையாது. தங்கினாலும் வெளியே வரணும்னு கட்டாயம் கிடையாது. வெளியே வந்தாலும் உயிரோட வரணும்னு கட்டாயம் கிடையாது. இப்படி எத்தனையோ விஷயங்களை தாண்டி நாம ஒரு பிறப்பை எடுக்கிறோம். இப்படி நமக்கு நடந்ததால நாம் அதுக்கு நன்றி உள்ளவங்களாக அந்த தோஷங்களை நீக்கிறதுக்காக வேண்டித்தான் பும்சவனம், சீமந்தம், ஜாத கர்மம், சௌளம், மௌஞ்சீபந்தனம் இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் சடங்குகள் பண்றோம் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. இப்படி இந்த தோஷங்கள் எல்லாம் மௌஞ்சி பந்தனத்தோட விலகிடுதா. அதனால அதுக்கு பிறகு அவன் காயத்ரி ஜபம் பண்ணலாம், அவன் துஜனாகிறான் அப்படின்னு வருது. இதுல பொதுவாக பிராமண பெண்ணிடம் பிராமணனுக்கு பிறந்தவர்கள் பிராமணர்கள், சத்திரிய பெண்ணிடம் சத்திரியனுக்கு பிறந்தவர்கள் சத்திரியர்கள், இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. வேற கணக்கும் இருக்குங்கிறது மனுஸ்மிருதியில 10வது அத்தியாயம். இப்போ எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் வேற ஒரு ரூலும் இருக்கு. ஜென்மனா ஜாயதே சூத்ரக, பிறக்கும் போது எல்லாரும் சூத்திரம் தான். கர்மனா ஜாயத்தே துஜக, உபநயனம் பண்ணின பிறகு அவன் துஜனாக மாறுகிறான். மாதுரக்ரே அதிஜனனம், முதல்ல அம்மா வயிற்றுல இருந்து பிறப்பு. த்விதீயம் மௌஞ்சி பந்தனாத், இரண்டாவது மௌஞ்சி பந்தனத்தினால பிறப்பு. தத்ராசிய மாதா சாவித்ரி, அங்க அவனுக்கு தாய், மௌஞ்சி பந்தனத்துல பிறக்கும் போது அவனுடைய தாய் சாவித்ரி. பிதா து ஆச்சாரிய உச்சதே, அவனுடைய தந்தை குரு, தந்தை என்று சொல்லப்படுகிறார். இப்படின்னும் ஒரு மந்திரம் இருக்கு. இதுல வேற நிறைய கேள்விகள் வரலாம். ஏன் அவங்க தான் சொல்லணுமா, இவங்க தான் சொல்லணுமா, அப்பதான் சொல்லணுமா, இப்பதான் சொல்லணுமா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் வரலாம். இனி சமஸ்கிருதத்தெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு எல்லாம் கேள்விகள் வரலாம். அதுக்கெல்லாம் பெரியவங்க விசாரம் பண்ணி விடை சொல்லியும் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நான் இப்ப போகல. இப்போ ஒரு கேள்வி, பொதுவா சொல்லப்படுறது, மற்றவங்க இதை ஜெபிச்சா அவங்களுக்கு பலன் தராது. சாஸ்திரங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. பாப்பம் வருங்கிற மாதிரியும் சில இடங்கள்ல சொல்லியிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சுதர்மம் அப்படிங்கிற நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் செய்யறான், இவன் செய்யறாங்கிற பிரச்சனையே நமக்கு வரக்கூடாது. கம்பேரிசனுக்கே போகக்கூடாது. கம்பேரிசன் போயிட்டீங்கன்னா உங்க நிம்மதியை நீங்க இழந்தீங்க. பொதுவாக இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்க காரணம் ஆம்பளைய மாதிரி நான் இல்லையேங்கிற கம்பேரிசனுக்கு போறதா. ஆம்பளையா இருக்கட்டும், நாம பெண்களா இருப்போம் நாம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நிம்மதி வந்துடும். இது எல்லா விஷயங்கள்லயும் பொருந்தும், இந்த விஷயத்திலையும் பொருந்தும். பொதுவா இதுக்கு முறைப்படி படிச்சு முறைப்படி தீட்சையை எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. கடலங்குடி சுவாமிகளுடைய புக்கில் இருக்கிற எல்லா அபிப்பிராயத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை.
எனக்கு அதுல கொஞ்சம் சில இடங்கள்ல அபிப்பிராய பேதம் இருக்கு. இனி சந்தியாவந்தனம் சம்பந்தமாக வேற ஒரு பூர்வ மீமாம்சகர்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க. நம்ம 6 இதுல 1. நான் போன வகுப்புல லேச சொன்னேன்னு நினைக்கிறேன். நியாய தர்சனம் கௌதம முனி, வைசேஷிக தர்சனம் கணாதர் போன வகுப்புல அது சொன்னேன். போன வகுப்புல சந்தேகமா சொல்லியிருந்தா இப்ப தெளிவாவே சொல்றேன். வைசேஷிகம் கணாதர். அடுத்தது சாங்கியம் கபிலம் முனி, யோகம் பதஞ்சலி முனி, வியாசருடைய சிஷ்யர் ஜெய்மினி மகரிஷியால பூர்வ மீமாம்சா, வியாசரே உத்தர மீமாம்சா. அதுதான் வேதாந்தம் சொல்லுவாங்க. பொதுவா நமக்கு இந்து மதத்துல சுப்ரீம் கோர்ட் வேதாந்தம் தான். பொதுவா நாம எல்லாருமே வேதாந்தத்தை கடைபிடிக்கிறவங்க. அத்வைதமா விசிஷ்டாத்வைதமா துவைதமான்னு நமக்கு இடையில வித்தியாசம் இருந்தாலும் நம்ம எல்லாருமே வேதாந்தத்துல தான் இருக்கிறோம். வேதாந்தம் தான் நமக்கு கிளாரிட்டியும் கொடுக்கும், தெளிவை கொடுக்க முடியும். பூர்வ மீமாம்சா குழப்பத்தை தான் தரும். ஆனால் பூர்வ மீமாம்சர்கள் சந்தியாவந்தனத்துக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நாம வேதாந்திகள் அதை ஒத்துக்கல. அதுக்கு பலன்கள் பெரியவங்க சொல்லியும் வச்சிருக்காங்க. ஏன் அப்படிங்கறது எல்லாம் ஒரு பெரிய விசாரம். சங்கரர் அவருடைய பாஷ்யத்துல பல இடங்கள் அதை பத்தி பேசுறாரு. நம்முடைய ஆதித்ய ஹிருதயத்துக்கு அது சம்பந்தம் இல்லாதது, இப்போதைக்கு சம்பந்தம் இல்லாததுனால நான் அதை பத்தி எதுவும் சொல்லல. ஆனா நீங்க முக்கியமா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புண்ணியம் செய்தவங்க. ஆதித்ய ஹிருதய வகுப்புக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஆனா பொருள் சொல்றதுன்னு வரும்போது யாரையும் காணல. யாருக்கும் பொருள் வேண்டாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீடு அப்படிங்கிறதுதான் சிவபுராணம். வேத படிப்பிலேயே அத்தியனம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மனப்பாடம் பண்றது, என்ன சொல்லுவாங்க, நெட்டுரு பண்றது. அடுத்தது மீமாம்சான்னு ஒண்ணு இருக்கு. அது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு மேய்கிறது, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. இது ரெண்டும் சேரும் போதுதான் வேத படிப்புங்கிறது முழுமையாகும். அர்த்தத்தோட படிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்பந்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையோ உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எது ஒண்ண புரிஞ்சுக்கிட்டு செய்கிறானோ, இது ரொம்ப நமக்கு சாதா அனுபவம். பள்ளிக்கூட பாடமே இருக்கு, முட்டி 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 படிச்சிருப்போம். பரீட்சை எழுதும் போது பெண்ண கொஸ்டின் பார்த்ததோட மறந்துடும். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சு படிச்சிருப்போம். அது பல ஜென்மம் கழிஞ்சு இன்னைக்கும் கூட ஞாபகம் இருக்கலாம் நமக்கு, நம்ம புரிஞ்சு படிச்ச விஷயங்கள். அதனால புரிஞ்சு படிக்கிறதுக்கு வீரியவத்தரம், அதிக வீரியம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது புரிஞ்சு படிச்சா அதிக வீரியம். அர்த்தஜ்ஞக கொஞ்சம் என்னுடைய கண்ணு சரியா இல்லாததுனால போராயமா சொல்றேன். இத் சகலம் பத்ரமஷ்ணுதே ச நாகமேதி ஞான விதூத பாப்மா. நெட்டுரு போட்டு பண்றது ஒரு விதமான பலனை தரும், புண்ணியத்தை தரும். அதே அர்த்தம் புரிஞ்சு பண்ணீங்கன்னா அதை விட அதிகம். வீரியவத் தரம்ங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க, அதை விட மேல. ஆனா ரொம்ப மேல எது தெரியுமா? கிருஷ்ணன் கீதையில சொன்னது மாதிரி, உபனிஷத்துகள் சொல்றது மாதிரி ஞானம் தான் ரொம்ப சிறந்தது. புரிஞ்சத நாம உணர்ந்தோம் அப்படின்னா, அனுபவத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா, அப்போ அது ரொம்ப சிறப்பு அப்படின்ட்டு இருக்கு. அதனால ஒரு ஆள் எப்போ குரு ஆவார்னா, எப்ப அவர்கிட்ட மாணவர் வராங்களோ அப்பதான் குரு ஆவார். அதனால சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருந்தா தான் சொல்றதுக்கு ஆள் இருக்க முடியும். ஒரு ஆள் மேடையில பேசிட்டு இருந்தாரா, என்னால 5 மணி நேரம் பேச முடியும் அப்படின்னாரா. கீழே இருந்து ஒரு ஆள் சொன்னாரா, என்னால 5 நிமிஷம் தான் கேட்க முடியும் அப்படின்னு.
அது மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா பேசுறவர் பேச முடியாது. அதனால எனக்கு இந்த மாதிரி ஆதித்ய ஹிருதயத்தை பொருளோட பார்க்கறதுக்கு வாய்ப்பளித்ததுக்கு அனுவுக்கு நன்றி. சந்தியாவந்தனத்தையும் இத மாதிரி எந்த ஒரு இதையுமே நாம புரிஞ்சு அனுபவத்துக்கு கொண்டு வந்தால் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க, இந்த மூணுமே நம்முடைய வாழ்க்கையில வேணும். சில பேருக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியாததுனால அவங்களுக்கு இது ஏதோ நேர விரயம் மாதிரி தோணிருக்கலாம். அதனால அவங்க எல்லாம் வரல, அல்லது அவங்களுக்கு அதற்கான புண்ணியம் இல்லையா இருக்கலாம், அதனால வரலையா இருக்கலாம். எப்படியானாலும் சாஸ்திரத்தை பத்தி இதெல்லாம் சொல்லக்கூடிய புண்ணியத்தை எனக்கு தந்ததுக்கு நன்றி. இன்றைக்கு வகுப்பை இந்த அளவுல நிறைவு பண்ணுவோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். குருஜி ரொம்ப நன்றி குருஜி. நீங்க சொன்னது சொல்லி கொடுத்தது எனக்கு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது குருஜி. இல்லைன்னா இந்த நேரத்தை நான் வேற ஏதோ தேவையில்லாத இதுல விரயம் பண்றதுக்கு பதிலா ஒரு சத் விஷயம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் தான் குருஜி உங்களுக்கு நன்றி. நான் சொல்ல தவிர்த்த ஒரு டாபிக் இதுவாகும். நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம் அப்படிங்கிற டாபிக்ல பூர்வ மீமாம்சர்களுக்கும் உத்தர மீமாம்சர்களுக்கும் அதாவது வேதாந்திகளுக்கும் ஒரு பெரிய வாதம். அதுல என்ன அப்படின்னா, அவங்க சொல்றது நீ நல்ல காரியம் பண்ணு. நான் பொதுவா நமக்கு புரிகிற ஒரு பாஷையில விஷயத்த சொல்றேன், அவங்க டெக்னிக்கலா அவங்க பேசுவாங்க. நீ நல்ல காரியம் பண்ணு. ஏன் நீ நல்ல காரியம் பண்ணணும்னா, நல்ல காரியம் பண்ணாலும் உனக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. நித்திய கர்மா அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. நல்ல காரியம் பண்ணாலும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது, சாஸ்திரத்துல பிரயோஜனம்னு சொல்லல. ஆனா அதை பண்ணலைன்னா உனக்கு பாவம். இது பூர்வ மீமாம்சருடைய வாதம். அப்ப சங்கரர் மாதிரிப்பட்ட வேதாந்திகள் கொஞ்சம் அவங்க போக்கிலே போயும் பதில் சொல்லுவாங்க, அப்புறம் இவங்க பாணிலையும் பதில் சொல்லுவாங்க. ரெண்டு விதமான இதுவும் இருக்கும். அப்யுபேத்தியவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணன் அர்ஜுனன் போக்குல போயும் பதில் சொல்லுவாரு, அப்புறம் அவர் வழிக்கு இழுத்தும் பதில் சொல்லுவாரு. கீதையில நம்ம பார்க்க முடியும். அத மாதிரி ஒரு விஷயத்த செய்தா தானப்பா பிரயோஜனம் வரும், செய்யலைன்னா எப்படி பாவம் வரும்? அதுக்கு ஒரு லாஜிக்கலா இல்லையே அப்படிங்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட். அப்ப நாம அதுக்கு பதில் என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்க அதுக்கு பதிலுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. ஏன் செய்யாட்டால் அதுக்கு ஒரு மனுஸ்மிருதியும் அவங்க கோட் பண்ணுவாங்க. எந்த கர்மத்துக்கு பலன் சொல்லப்படவில்லையோ, எந்த கர்மம் செய்யாட்டால் பாவம் வருமோ அதுக்கு நித்திய கர்மம்னு பேரு அப்படின்னு. கீதையில நியத கர்மம் விகித கர்மம்லாம் கிருஷ்ணன் பயன்படுத்துற அந்த நித்திய கர்மத்துலாம். சந்தியாவந்தனம்ங்கிறது ஒரு நித்திய கர்மம். அதுக்கு அவங்க கோட் பண்றது அகுர்வன் விகிதம் கர்ம நிந்திதம் ச சமாச்சரன் பிரசஜன் ச இந்திரியான் அர்த்தேஷு நர பதனம் ரிச்சதி. இது ஒரு மனுஸ்மிருதி வார்த்தை. இதை இவங்க அப்படியே அர்த்தம் பண்ணிக்குவாங்கன்னா, மத்திய மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு, செய்ய வேண்டியதை செய்யல அப்படின்னா நீ கீழே விழுந்துருவ. முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் முடிச்சு போட்டுருவாங்க. அப்ப நாம அதே இதை சொல்லி அதுக்கு நீ ஒழுங்கா அர்த்தம் பாருப்பா. அது என்ன சொல்லியிருக்கு? செய்ய வேண்டியதை செய்யாம நிந்திதம் ச சமாச்சாரம். நீ செய்ய வேண்டியதை செய்யலேனா, புண்ணிய காரியத்தை செய்யலேனா, நல்ல காரியத்தை செய்யலேனா, இது சங்கரருடைய ஆர்கியூமெண்ட். அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுவ? நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திட்ட அகர்ம கிருத்து. ஒரு உலகத்துல பிறந்தா மனுஷன் அப்படின்னா அவனால கர்மம் செய்யாம இருக்க முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்?
நல்ல காரியம் செய்யாத நேரத்துல ஏதாவது பாவ காரியத்தை செய்வான். நிந்திதம் ச சமாச்சரன். அப்படி இந்திரிய சுகபோகங்கள்ல ஈடுபடக்கூடிய காரியங்களை செய்து அதனால் அவனுக்கு பாவம் வரும் அப்படின்னு அதுக்கு அர்த்தமே தவிர நீ சொல்றது மாதிரி அர்த்தம் கிடையாது. அப்படி நீ சொல்றது மாதிரி அர்த்தம் எடுத்தால் டெக்னிக்கல் எல்லாம் அதுல நிறைய சொல்றாங்க. வேதங்கள்ல நாகி அசதக சஜ்ஜாயேத, இது சாந்தோக்கிய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், இந்த மாதிரி இடங்கள்ல இல்லாததுல இருந்து ஒண்ணு வராது அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அசதக வித்யதே பாவக, இது பகவத்கீதையில வருது. இப்படி ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல எல்லாம் இப்படி சொல்லியிருக்கு. அப்ப செய்யாததுனால ஒரு இது பலன் வரும் நீ சொல்றது பொருந்தாது. அதுக்கு இப்படித்தான் நீ அர்த்தம் எடுத்துக்கணும். எப்படின்னா, நீ நல்லது செய்ய வேண்டிய நேரத்துல உன்னுடைய நேரத்தை நல்ல விதமா நீ செலவழிக்காம இருந்தால் அதை கெட்ட வழியில செலவழிப்ப. சீரியல் பார்த்து ஒளியும் பார்த்து செலவழிப்ப. அப்ப அதனால நீ பாவத்தை தான் சம்பாதிப்ப, மன கஷ்டத்தை குழப்பத்தை தான் சம்பாதிப்ப. அங்க சீரியல்ல நடக்கக்கூடியதெல்லாம் நமக்கே நடக்கிறது மாதிரி ஃபீலிங்கை உண்டு பண்ணும். நிறைய பேர் சீரியல் சினிமா எல்லாம் பார்த்து அழெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி நாம செலவழிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பெரியவங்க நல்ல காரியத்தை செய்ய முயற்சி பண்ணு. அகரகர் சந்தியாம் உபாசீத, காலையில தினமும் சந்தியா வந்தனம் பண்ணு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்கு. நல்ல காரியங்களை செய்யறது சொல்லி வச்சிருக்காங்க. அதனால நாம அந்த நல்ல காரியங்களை செய்ய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த ஆர்கியூமெண்ட் போகும். நான் அதை ஆதித்ய கரிக சோதரத்துக்கு தொடர்பு இல்லாததுனால சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். நீங்க இப்போ அதை சொல்ல தூண்டிட்டீங்க. வேற ஏதாவது? ஒரு சந்தேகம் குருஜி. எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு யாத்திரை போயிட்டு வரும்போது எங்களுக்கு சாலக்கிராமம் வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க குருஜி. இது நாங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்துல நான் சத்குரு ஜக்கி வாசுதேவ் சுவாமியோட ஒரு இது கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு ருத்ராட்சமோ இல்ல சாலகிராமமோ வீட்டுல வச்சு பூஜை பண்றதுக்குரியது இல்ல, வீட்டுல வச்சுக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நீங்க சாலகிராமத்தை பத்தி சொன்னதுனால இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வீட்டுல வச்சுக்கிறதுனால ஏதாவது தோஷமா குருஜி, இல்ல வச்சுக்கலாமா? நான் இத சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். சத்குரு அவருடைய சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் சத்குரு. சத் விஷயங்களை சொல்றதுனால அவர் சத்குரு இல்லை. அவருக்கு சாஸ்திர ஞானமோ பாரம்பரிய ஞானமோ இல்லைங்கிறத பல இடத்துல அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதனால ரங்கராஜ நரசிம்மன் அவருக்கும் அவரை பிடிக்காது. அதுக்கு ஒரு காரணம் இதுதான். மற்றபடி தனிப்பட்ட முறையில என்ன வாய்க்கால் வரப்பு தாராரா என்ன, சத்குருவை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட கூடாது. பொதுவா உள்ளங்கைக்குள்ள இருக்கிறது மாதிரி பொருட்களை நாம வச்சு வழிபடலாம். பெரிய நியமங்கள் கிடையாது அப்படின்னு பூஜ்ய சுவாமிஜி சொல்லுவாங்க. எந்த ஒரு விக்கிரகமோ கல்லோ எதுனாலும் சரி, நம்ம உள்ளங்கைக்குள்ள இருக்கிறது மாதிரி சைஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு பெரிய நியமங்கள் கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டு, காமிய கர்மத்துலதான் நம்ம கொஞ்சம் முன்னுக்கு பேசுற டாபிக்லயே நான் தவிர்த்த இன்னொரு விஷயம் இது. நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம்னு 3 விதமான கர்மத்தை சொல்லலாம். பூர்வ மீமாசர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காமிய கர்மம்னு ஒண்ணு இருக்கு, நித்திய கர்மம் நைமித்திய கர்மம்னு இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நாம அப்படி வேதாந்திகள் அப்படி நினைக்கிறது இல்ல. ஒரே செயல்தான். நீங்க பலனை எதிர்பார்த்து செய்தா அது காமியம், பலனை எதிர்பார்க்காம செய்தீங்கன்னா அது நித்திய நைமித்திய கர்மம் ஆயிடும். ஒரு நிமித்தத்தினால செய்தா அது நைமித்திகம். சந்திர கிரகணம் முடிச்ச உடனே குழி அப்படின்னு சொன்னா அது நைமித்திய கர்மம். தினசரி காலையில எழுந்த உடனே குழி அப்படின்னு சொன்னா அது நித்திய கர்மம். இனி நான் குளிச்சால் தோல் வெளுக்கும் அப்படின்னு நினைச்சு நான் குளிச்சேன்னா அது காமிய கர்மம். அப்போ பூஜா புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம காமியமாக செய்தால், இது கீதையிலையும் பகவான் பல இடங்களை சொல்றார்.
உம், 2-3 இடத்துல வரும். அத 2-3 இடத்தையும் சேர்த்து பார்த்தாதான் அதனுடைய ஒரு ஹோல்சம் ஐடியாவும் நமக்கு வரும். 12வது அத்தியாயம், 18வது அத்தியாயம், இன்னொன்னு 3வது அத்தியாயமா இருக்கும்னு நினைக்கிறேன், அல்லது 2ஆ இருக்கும். சங்கம் தெக்த்வா பலானி ச அப்படின்னு ஒரு இடம், தெக்த்வா கர்ம பலா சங்கம் அப்படிங்கிறது இன்னொரு இடம். இன்னும் பல இடங்கள்ல பலம் தெக்த்வா அப்படிங்கிற மாதிரியோ அல்லது சங்கம் தெக்த்வான்னு சொல்லியிருப்பாரு. இதை ஹோல்சமா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதுல நாம பற்றுதலையும் விடணும், பலன்ல எதிர்பார்ப்பையும் விடணும். பலன் வரும், அது நம்ம தவிர்க்க முடியாது. நாம எதிர்பார்ப்பை விடணும். அல்லது நம்ம கிளாஸ் முடிக்க வேண்ட கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து பிரமார்ப்பணம் சொல்றது மாதிரி கடவுளுக்கு அர்ப்பணமா பண்ணணும். அப்போ பற்றுதலை விட்டு பலனை எதிர்பாராம செய்யக்கூடிய செயல்கள் எதுவும் எந்த தோஷத்தையும் தராது. கீதையில பல இடங்கள்ல பகவான் அர்ஜுனனுக்கு அவனை கர்மத்தை செய்யின்னு சொல்றார், கர்மம் செய்யறதுல நிறைய தோஷம் இருக்குன்னு சொல்றார், அந்த தோஷம் படாம இருக்குன்னு நீ கர்ம யோகமா செய்யின்னு சொல்ற. சொல்லும் போது இடங்கள்ல எல்லாம் பரவலாக கீதையில இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக பேசப்பட்டிருக்கு. அப்ப நாம பண்ணக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்கள் மாதிரி எதுவானாலும் பற்றுதல் இல்லாம பலனை எதிர்பாராம செய்தால் அது நிஷ்காமிய கர்மம், அது கர்ம யோகமாக மாறுது. அதுல இருந்து எந்த விதமான தோஷமும் ஏற்படுறது இல்லை அப்படிங்கறதுதான் கீதை மாதிரியான சாஸ்திரங்கள் மூலமாக பெரியவர்கள் சொல்றது. அதனாலேயும் ஒருவேளை கைப்பிடி எவ்வளவு பெரிய இதா இருந்தா, இப்படி 2 கை கொண்டு பிடிக்கிற அளவுக்கு பெருசா இருந்தா கூட அப்படி அதுவும் ஒரு காரணம். அதனாலையும் பயப்பட வேண்டியதில்லை. நம்மால பூஜை பண்ண முடியும்னா நம்ம வீட்டுல வச்சு கண்டிப்பா தாராளமா பூஜை பண்ணலாம். ஒரு கால் ஏதோ சில காரணங்களால நமக்கு பூஜை முடியல அப்படின்னா உரியவர்கள் பூஜை பண்றவர்கள்ட்ட நாம ஒப்படைச்சு பூஜை பண்ண கொடுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படி பண்றதும் தப்பு கிடையாது. நம்மால முடியும்னா நாமளே பண்றதும் தப்பு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இந்த இடத்துல இன்னும் ஒன்னும் சொல்றேன். என் கண்ணு முன்னாடி பூஜை சுவாமிஜி கிட்ட வச்சு நடந்த விஷயம். ஒரு அம்மா ரிஷிகேஷ்ல அப்படி கடற்கண்ணி சுத்திட்டு வரும்போது மேருன்னு ஒண்ணு வாங்கினா. ஸ்படிகத்துல அங்க மேரு விற்பாங்க. மேருங்கிறது ஸ்ரீசக்கரம், அது வந்து 2D, மேருங்கிறது 3D. சின்னதா தான் இருந்ததுன்னு எனக்கு ஒரு ஞாபகம். அது ரொம்ப பெருசா வாங்கினாங்க, கொஞ்சம் ஞாபகம் சரியா இல்லை. ஆனா இது வாங்கிட்டு வந்தாங்க. சாமிகிட்ட வந்து சாமி இது வாங்கியிருக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச அளவுல யூகம், அவங்க வந்து இந்தியாவில் கிடையாது, ஃபாரின்ல எங்கேயோ இருக்காங்க. அப்ப சாமி அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நீ இது வந்து பூஜையை பண்ண வேண்டாம், யாராவது பூஜை பண்றவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் சாமிஜி அந்த அம்மாவுடைய லைஃப் ஹிஸ்டரி தெரிஞ்சிருந்திருப்பாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு சாமி அதை சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுதான் சாமி சொன்னுடைய நோக்கமாக இருக்குங்கிறது என்னுடைய புரிதல். இப்படி ஒரு மறு சைடும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இதை சொல்றேங்கிறத சொல்ல வரேன். இப்ப நீங்க எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. சரிங்க குருஜி. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் குருஜி. டெய்லி நைவேத்தியம் பண்ணிடுவோம். வாரத்துல ஒரு நாள் மட்டும் திருமஞ்சனம் வீட்டுக்காரங்க தான் பண்ணுவாங்க. வாரத்துல ஒரு நாள் மட்டும் திருமஞ்சனம் பண்ணிக்குவோம். இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்தது இல்ல குருஜி. ஆனா இது கேட்டதுனால சரி, இன்னைக்கு அதை பத்தி நீங்க சொன்னதுனால உங்களோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக கேட்டேன் குருஜி. இது சாலகிராபமோ ருத்ராட்சமோ ரொம்ப வந்து சக்தி உள்ளடக்குனது, அதை வீட்டுல வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால சரி உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் குருஜி.
பொதுவா நிறைய பேர் அந்த ஒரு முக ருத்ராட்சத்தை கழுத்துல எல்லாம் போட்டுட்டு நடக்கிறாங்க. ரஜினிகாந்த் தொடங்கி வச்சாருன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து எல்லாரும் பண்றாங்க. ஒரு ஒரு ருத்ராட்சம் மட்டும் போடுறதுனால தோஷம் இல்லை, யார் வேணும்னு போடலாம் அப்படின்னு சைவ பரம்பரையில சொல்றாங்க. பொதுவா மந்திர ஜபம் நம்ம தீட்சை வாங்குறதுல இருந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே நம்முடைய சங்கல்பம் முக்கியம். அதாவது இப்ப நம்ம மந்திர தீட்சை நமக்கு குரு சொல்றாரு தினமும் 108 ஜபிப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த சந்தியால காயத்ரிய 100 தடவை சொன்னா என்ன பிரயோஜனம், 10 தடவை என்ன சொன்னா என்ன பிரயோஜனம், 100 தடவை சொன்னா என்ன பிரயோஜனம், 1000 தடவை சொன்னா என்ன பிரயோஜனம், கோடி தடவை என்ன பிரயோஜனம், அப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இப்ப குரு நமக்கு உபதேசம் பண்றார். அவரு நம்முடைய பின்னணி எல்லாம் தெரிஞ்சுதான் நமக்கு தருவாரு. அப்ப அவரு நீ தினமும் இத்தனை தடவை இதை ஜபம் பண்ணு சொல்லி தராருன்னு வச்சுக்கோங்க. அந்த இதை நாம குறைஞ்சபட்சம் செய்யணும். அதுக்கு மேல நம்ம செய்யலாம், குறைஞ்சபட்சம் அந்த இதை செய்யணும். இது நம்ம அந்த சமயத்துல எடுக்கிற சங்கல்பம். நான் தினமும் 108 பண்ணுவேன், தினமும் 1008 பண்ணுவேன். இப்ப ராமராமனும் நிறைய சொல்லலாம், காயத்ரினா அவ்வளவு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு ஏற்றது மாதிரி ஒரு சங்கல்பம் நாம முதல்ல பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நாம ஒரு வழிபாடுனாலும் இந்த சாமிக்கு நான் இன்ன மாதிரி ஆராதனம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் முதல்ல பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த சங்கல்பத்தை நாம மெயின்டைன் பண்ண வரும். எக்ஸ்ட்ரா விசேஷ நாட்கள்ல எக்ஸ்ட்ரா பண்றோம்னா தோஷம் இல்லை. ஆனா அந்த முதல்ல பண்ண சங்கல்பத்தை கூட குறைக்க கூடாது, அவ்வளவுதான். இப்போ விநாயகர் சதுர்த்தி இப்ப நேற்றைக்கு முந்தானேற்று தொடங்கியிருக்காங்க. விநாயகர் பூஜையில என்ன முறை? ஒரு விக்கிரகத்தை வாங்கிட்டு வராங்க, ஆவாகனம் பண்றாங்க, ஒரு நாள் பூஜை பண்ணணும் அல்லது 3 நாள் பூஜை பண்ணணும், 10 நாள் பூஜை பண்ணணும், ஏதோ ஒரு சங்கல்பம் பண்றாங்க. அந்த சங்கல்பப்படி பூஜை பண்றாங்க, அப்புறம் கொண்டு கரைச்சிடுறாங்க. அதுல எந்த விதமான தோஷமும் கிடையாது. ஏன்னா சங்கல்பமே அதுதான். அதனால நாம என்ன சங்கல்பம் பண்றோமோ, எப்படி பண்ணணும்னு சங்கல்பம் அதே சங்கல்பத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா போதும். அந்த சங்கல்பத்துக்கு ஏதாவது இடையூறு வந்தால் மட்டும் நாம தகுதியான அடுத்தவங்கள்ட்ட அதை ஒப்படைக்கிறத பத்தி யோசிக்கலாம். சங்கல்பத்துக்கு இடையூறு வராத வரைக்கும் நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் எங்க சாமியை கும்பிடுவேன் அப்படின்னு சங்கல்பம் வந்தா நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கும்பிட்டா போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுறது முதல்ல உங்களுக்கு சங்கல்பம் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. சங்கல்பத்துக்கு ஏதாவது மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா போதும். முடியலைன்னா மட்டும் மாற்றி ஏற்பாட்டை யோசிக்கணும். சொல்லுங்க. நன்றி குருஜி. சரி, நிறைவு பண்ணிக்கலாமா?